அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் திருமுருக கிருபானந்த வாரியார் எழுதிய கோமலவல்லி சிறுகதை. மகனே, இப்படி வா, என் வார்த்தையை கேள். உனக்கு தாயும் தந்தையும் நான் தான். உன்னை அப்பா 3 ஆண்டில் விட்டுவிட்டு பரமபதமடைந்தார். நான் உன்னை படாத பாடுபட்டு வளர்த்தேன், படிக்க வைத்தேன். நீயும் அக்கறையாக கல்வி பயின்று நல்ல உத்தியோகம் பார்த்து மாதம் 300 சம்பாதிக்கின்றாய். ஒரு குறையும் இல்லை. ஒரு குறை உண்டு. உனக்கு விவாகமாக வேண்டியதுதான் குறை. மருமகள் வந்துவிட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன். இந்த தள்ளாத வயதில் நான் எத்தனை நாளைக்குத்தான் இந்த அடுப்பை கட்டி அழுவேன்? ஆதலால் என் செல்வமே, உனக்கு திருமணம் செய்துவிட்டு நான் கண்களை மூடுவேன். என் அண்ணன் மகள் நம் வீட்டிலேயே வளர்கின்றாள். நீ அவளை கட்டிக்கொள். அண்ணனும் ஏழை. அவளை கல்யாணம் செய்து கொடுக்க அவனுக்கு வசதி இல்லை. நீ நன்றாக சம்பாதிக்கின்றாய். அவள் நமது வீட்டிலேயே இருந்து சுகப்படட்டும் என்றாள் தாய் வேலம்மாள். அம்மா, வணக்கம். உன் வார்த்தை எனக்கு வேத வாக்கு. நீதான் எனக்கு கண்கண்ட கடவுள். உன்னை என் சிந்தையிலும் சென்னியிலும் வைத்து நான் வணங்குவேன். தாங்கள் கூறும் அத்தனை கட்டளைகளுக்கும் நான் இணங்குவேன். ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் என்னை மன்னிக்க வேண்டும் தாயே. ஒருவருடைய இஷ்டத்திற்காக உதவாத உணவை உண்ணக்கூடாது. அது உடம்பை கெடுத்துவிடும். அதுபோல் உன் இஷ்டத்துக்காக எனக்கு விருப்பமில்லாத நற்குணம் அமையாத லலிதாவை நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். என் ஆயுள் வரை துன்பப்படக்கூடாது. அவளை கண்டாலே, இல்லை இல்லை, நினைத்தாலே எனக்கு அருவருப்பு ஏற்படுகின்றது. வேண்டுமானால் நான் கல்யாணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுகிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். வேறு எது சொன்னாலும் உன் வாக்கு எனக்கு வேத வாக்குதான். என் வாழ்வு சீர்கிடக்கூடாது. உள்ளமும் உணர்வும் கலக்காத பெண்ணுடன் நான் உடம்பு மட்டும் கலந்து வாழ்வது எப்படி? அது ஒரு வாழ்வா? உன் சொல்லை நான் மறுக்கின்றேன் என்று எண்ணாதே. உனக்கு அண்ணன் பெண் என்றால் பாசத்தால் லலிதாவின் துர்க்குணம் புலனாகவில்லை. நற்குணம் அமையாத நங்கையுடன் வாழ்வதை விட புலி வாழ்கின்ற குகையில் வாழலாம் என்றான் அனந்தராமன். மகனுடைய திட்டவட்டமான பணிவும் பிடிவாதமும் உறுதியும் கலந்த சொற்களை கேட்ட தாய்க்கும் தலை சுற்றியது. விண்ணும் மண்ணும் சுற்றின. மதி கலங்கியது. கதியும் கலங்கியது. தாய் வேலம்மாள் எத்தனையோ விதங்களாக சொல்லியும் அனந்தராமன் மாமன் மகள் லலிதாவை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. மறுத்து விட்டான். அவனுக்கு லலிதா என்றால் வேப்பங்காயாக இருந்தது. இப்படி 3 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. ஒரு நாள் அனந்தராமன் தாயை பார்த்து, அம்மா, என் அலுவலகத்தில் டைப்பிஸ்டாக வேலை பார்க்கிறாள். அவள் பேர் கோமலவல்லி. நம்முடைய குலம்தான். அவள் நல்ல குணம் படைத்தவள். அடக்கமும் பண்பாடும் உடையவள். அவளை நான் மணந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் அவள் சற்று கருப்புதான். ஆனால் மனம் வெள்ளை. லலிதா சிவப்பு. அவள் மனம் கருப்பு. நிறத்திலா இருக்கின்றது அழகு? குணவதியோடு குடுத்தனம் செய்ய வேணும். ஆதலால் நீ சம்மதித்து என் மனதுக்கு பிடித்த மங்கையை எனக்கு கல்யாணம் பண்ணிவை என்றான். வேலம்மாளின் முகம் சிவந்து விட்டது. உள்ளம் கருகியது. கண்ணீர் பெருகியது. கோபம், தாபம், துக்கம், ஆத்திரம் முதலிய எல்லாம் ஒருங்கே வந்து அவளது உள்ளத்தில் தாண்டவம் புரிந்தன. அனந்து, என்ன சொல்லுகின்றாய்? வீட்டிலே வளர்கின்ற கிளியை விட்டுவிட்டு வெளியிலே இருந்து ஒரு பெருச்சாலியை கொண்டு வரப்போகின்றாயா? ரொம்ப நன்றாக இருக்கின்றது உன் நியாயம். பேஷ், இதற்காகவா நான் உன்னை பெற்று வளர்த்தேன்? உன்னை சொல்லி பலனில்லை. காலம் செய்கின்ற கோலம். உனக்கு என்ன துணிவு? இத்தனை காலம் நீ என் சொற்படி நடந்ததெல்லாம் வெறும் இந்திரஜாலம். நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். வேண்டாம், லலிதாவை கிணற்றில் தள்ளாதே. அவள் இந்த வீட்டில் இருந்து வாழட்டும் என்றாள். அம்மா, நான் அவளை நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செய்து வைப்பேன். சீர் சிறப்பு எல்லாம் நானே செய்வேன். அவளை சுகமாக வாழ வைப்பேன். லலிதாவை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவள் என் மாமன் மகள்தானே. அவளுடைய சேமத்தில் உன்னை போல் எனக்கும் அக்கறை உண்டு. பிறக்கும் முன்னரேயே இன்னவனுக்கு இன்னவள் என்று முடிவு செய்யப்படுகின்றது. அவள் எனக்கு மனைவியாகும் விதி இல்லையானால் விதி வழிதானே மதி செல்லும். இறைவன் விதித்த விதியை மாற்ற யாரால் முடியும்? இதை அறியாமல் நீ கோபித்தும் வருத்தப்பட்டும் என்ன பயன்? எனவே மனதை திடப்படுத்திக் கொள். வீணாக சஞ்சலத்தை நீயே உண்டு பண்ணி கொள்ளாதே. நடப்பதெல்லாம் ஈசன் செயல். அடே, நீ என்னிடமே வேதாந்தம் பேச வந்து விட்டாயா? உன்னை அதிகம் படிக்க வைத்ததே தப்பு. நாம் சம்பாதிக்கின்றோம் என்ற அகங்காரம் அவனுக்கு. வயது முதிர்ந்த என் சொல்லை அலட்சியம் செய்கின்றாயா? இது நியாயமா என்றாள். அனந்தராமன் 1 வாரம் அலுவலகத்தில் லீவு கேட்டு பெற்றான். அயலூருக்கு சென்றான். தாமரை பூக்கலர் புடவையும் தலை நிரம்ப மலரும் சந்திரனை பழித்த அழகிய முகமும் அடக்கமும் பண்பும் தாங்கிய ஒரு பெண்மணியுடன் அனந்தராமன் வீட்டுக்கு வந்தான். வேலம்மாவுடைய காலில் அனந்தராமனும் அப்பெண்ணரசியும் விழுந்து வணங்கினார்கள். வேலம்மாளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. திருத்திருவென்று விழித்தாள். அம்மா, இவள் உன் மருமகள். எனக்கு தந்தை இல்லை. எல்லா உயிருக்கும் தாய்க்கும் தந்தையுமாக விளங்கும் பழனியப்பன் சன்னதியில் சென்ற வெள்ளிக்கிழமை இவளை மணந்து கொண்டேன். இவள் இனி இந்த வீட்டுக்கு மங்கள விளக்கு.
எங்களை ஆசீர்வதியுங்கள் என்றான். வேலம்மாளுக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்தன. தன்னை அழைக்காமலும் தன் சம்மதியை பெறாமலும் மகன் அவளை மணந்து கொண்டதை அறிந்து பெரும் துயரமுற்றாள். ஒன்றுமே பேசவில்லை. அனந்தராமனும் கோமலவல்லியும் ஈருடம்பு ஓர் உயிராக ஒன்றி வாழ்ந்தார்கள். கோமலவல்லி அதிகாலையில் எழுவாள், நீராடுவாள், நெற்றியில் வெந்நீரும் குங்குமமும் தரித்து கொள்வாள். அடுப்பை ஏற்றி சிற்றுண்டி தயாரிப்பாள். மாமிக்கும் கணவனுக்கும் தருவாள். லலிதாவையும் அன்பாக உபசரிப்பாள். தன் உடன் பிறந்தாளைப் போல் கருதி பிரியமாக பேசுவாள். அவளை கரும்பாக கோமலவல்லி எண்ணினாள். ஆனால் லலிதா கோமலவல்லியை இரும்பாக கருதி வருத்தாள். காலை 10 மணி ஆனதும் கணவனும் மனைவியும் அலங்கரித்து கொண்டு ஒரே வண்டியில் அலுவலகம் போவார்கள். மாலை 5 மணிக்கு திரும்பி வருவார்கள். இரவு சாப்பாடு கோமலவல்லி ருசி ருசியாக சித்தம் செய்வாள். அவளுடைய குண நலன்களைக் கண்டு உற்றாரும் மற்றாரும் மெச்சினார்கள். ஆனால் இருவருக்கு மற்றும் அளவற்ற வெறுப்பு. மழையை மாநிலத்தில் உள்ள மாந்தரெல்லாம் விரும்புவார்கள். செங்கல் வியாபாரியும் உப்பள வியாபாரியும் வெறுப்பார்கள். அதுபோல் குளிர்ந்த குணமுள்ள கோமலவல்லியை ஊரவர் யாவரும் மதித்தார்கள். வேலம்மாளும் லலிதாவும் மட்டும் அவமதித்தார்கள். கோமலவல்லி அமிர்தம் போல் சமைத்து வைப்பாள். அந்த உணவில் கல்லையும் ரோமத்தையும் லலிதா கலந்து வைத்து விடுவாள். மாமிக்கு மணவாளனுக்கும் பயபக்தியுடன் அன்னம் பரிமாறும்போது கல்லும் ரோமமும் இருப்பதைக் கண்டு வேலம்மாள் சீர்வாள். ஏண்டி, இது என்ன சாப்பாடு? ஒரே கல்லும் மயிரும். உனக்கு என்ன மமதை? கொஞ்சமாவது உனக்கு பயம் இருக்கிறதா? என் வீட்டை நாசம் செய்வதற்காகவே நீ வந்திருக்கிறாய். இந்த சனியன் பிடித்த சோற்றை எந்த கழுதை சாப்பிடும்? இவனுக்கு புத்தி இல்லை. இவனே நீ ஏதோ மருந்து வைத்து மயக்கி விட்டாய், தடிச்சிருக்கி என்று சீறி விழுவாள். சில நாள் குழம்பு ரசத்தில் லலிதா உப்பை அள்ளி போட்டு விடுவாள். ஒரே உப்பு மயம். கோமலத்திற்கு மனதில் மாபெரும் வேதனை. தன் கணவனிடம் தனிமையில் கூறுவாள். அன்பு கடலே, லலிதா உணவில் இப்படி நிதம் ஏதாவது ஒன்றை கலந்து வைத்து விடுகிறாள். மாமி என்னை வைவதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம். தாங்கள் என்பால் அன்புடன் இருப்பதைக் கண்டு மாமியும் லலிதாவும் புழுகுகின்றார்கள். உங்கள் உள்ளத்தை மாற்றுவதற்குரிய சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். நான் என்ன செய்வேன்? அபலை. பார்க்கடல் நடுவே நஞ்சு தோன்றியது போல் நமது இன்ப வாழ்க்கையில் லலிதா ஒரு நஞ்சாக இருக்கின்றாள். ஆனால் தாங்கள் அவளை துன்புறுத்த வேண்டாம். என் வினையைத்தானே நான் நோவ வேண்டும். ஒன்று செய்யுங்கள், லலிதாவை சீக்கிரம் கல்யாணம் செய்து வைத்து விடுங்கள். உபத்திரவம் விலகும் என்றாள். அனந்தராமனுக்கு இந்த அடாத செயல்களைக் கண்டு அடங்காத கோபம். ஆனால் லலிதாவை கண்டிக்க முடியாமல் திகைத்தான். சிவலிங்கத்தின் மீது சுண்டெலி ஏறி உட்கார்ந்து கொண்டால் எலியை அடிக்க முடியாது. அடித்தால் சிவலிங்கம் உடைந்துவிடும். அதுபோல் பெற்ற தாயாராகிய லிங்கத்தின் மீது லலிதா என்ற எலி ஏறி கொண்டிருக்கின்றது. லலிதாவை கண்டித்தால் தாய் மனம் வருந்தும். அயலூருக்கு மாற்றிக்கொண்டு போகலாம் என்றால் தாயை தனியே விட்டுவிட்டு மனைவியுடன் சென்று விட்டான் என்று ஊர் பழிக்கும். தெய்வமே, இந்த வில்லங்கத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்பட்டான். அனந்தராமன் வீட்டில் இல்லாத சமயத்தில் லலிதாவும் வேலம்மாவும் சேர்ந்து கொண்டு கோமலவல்லி மீது சொல்லம்புகளை ஏவுவார்கள். கோமலவல்லியின் உள்ளத்தை பிளந்து புண்ணாக்குவார்கள். அவர்கள் இருவர். இவள் ஒருத்தி. சத்தம் போட்டு வைவார்கள். எதிர்த்து பேசினால் கலகம் அதிகப்படுமே, அக்கம் பக்கம் சிரிக்குமே. மௌனம் கலக நாஸ்தி என்று கருதி கோமலவல்லி சும்மா இருப்பாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. அனந்தராமன் மேல் மாடியில் உறங்கிக் கொண்டிருந்தான். கோமலவல்லி காப்பி போட்டு மாமிக்கு கொடுக்க வைத்தாள். லலிதா அவர்களுக்கு தெரியாமல் அதில் வேப்ப எண்ணெயை விட்டு வைத்து விட்டாள். இதை அறியாத குன்றமான கோமலவல்லி, மாமி காப்பி சாப்பிடுங்கள் என்று கொடுத்தாள். காப்பி ஒரே கசப்பு. காப்பியா? அடியே, இது என்ன வேப்ப எண்ணெயா? மூதேவி, என்ன சாகடிக்க வேணும் என்று நீ வேப்ப எண்ணெயை கலந்து காப்பி என்று கொடுக்கின்றாயா? உனக்கு என்ன மமதை? உன்னை என்னை அறியாமல் சனியனை விலைக்கு வாங்கி வந்தது போல் கட்டி கொண்டு வந்தானே, அந்த மடையனை சொல்ல வேண்டும். இந்த வேப்பெண்ணெயை காப்பியை நாய் குடிக்குமா? இந்தா, இதை நீயே குடி என்று வைது பெண் சிங்கம் கர்ஜிப்பது போல் சத்தம் போட்டு வைத்தாள். மேல் மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த அனந்தராமன் எழுந்து கீழே இறங்கி வந்தான். அடே, இங்கே வா. இவளை தலைமையில் வைத்துக்கொண்டு கூத்தாடுகின்றாயே, இதோ பார். இது காப்பியா வேப்பெண்ணையா? இந்த வீட்டில் நான் இனி இருக்கவே மாட்டேன். எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தாவது பிழைப்பேன். நீயும் இவளும் சேமமாக இருங்கள். இனி உனக்கு பெற்றவளை பற்றி என்ன அக்கறை? மாயக்கல்லி, மசகு கல்லி, திருகு கல்லி, சதுர கல்லி, கொடிக்கல்லி இதோ இருக்கின்றாள். என் வீட்டுக்கு வந்த கொல்லி கோமல வள்ளி. நன்றாயிருங்கள். புருஷனை அன்று இழந்தேன், பிள்ளையை இன்று இழந்தேன் என்று வாய்க்கு வந்தபடி பேசி ஆ ஊ என்று ஓலமிட்டு அழுதாள். அம்மா, வீண் பழி போடாதே. கோமலம் படித்தவள். யாராவது காப்பியில் வேப்பெண்ணெய் விடுவார்களா? அப்படி விடுவதில் அவளுக்கு என்ன லாபம்? எல்லாம் லலிதா செய்கின்ற கொடுமை. இதை அறியாமல் நீ குற்றமில்லாத ஒருத்தி மீது கொடும் பழி கூறி வைக்கின்றாய். இது கடவுளுக்கும் பொறுக்காது. கடவுள் சர்வ சதா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்.
கோமலம் பரமசாது, அவள் மீது வீண்பழி சுமத்த வேண்டாம் என்றான் அனந்தராமன். வேலம்மாவும் லலிதாவும் ராகுவும் கேதுவும் ஒரே வீட்டில் சேர்ந்து அழுவது போல் அழுதார்கள். அனந்தராமன் வீட்டில் உள்ள அந்த இடரை நினைத்து நெஞ்சு புண்ணாகி அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றான். கோமலவல்லி பூஜை அறையில் விளக்கேற்றி முருகன் படத்திற்கு மலர் சூட்டி கற்பூர நிராஞ்சனம் காட்டி, முருகா, உன்னைத் தவிர எனக்கு வேறு துணையில்லை, நீதான் என் துயரை களைய வேண்டும். அப்பனே, மாமியின் கொடுமையும் லலிதாவின் மடமையும் சேர்ந்து என்னை கொல்லாமல் கொள்ளுகின்றனவே. தேவர் பயங்கெடுத்த தேவாதி தேவா, வள்ளி மணவாளா, யான் இப்பிறவியில் ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்ததேன் இல்லை. முற்பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ, என் பிழையெல்லாம் பொறுத்து என்னை காத்தருள்வது நின் கடன் என்று கண்ணீர் சொரிந்து அழுது முறையிட்டாள். அன்றிரவு நடு யாமம். இருள் சூழ்ந்திருந்தது. வானில் இருளுக்கிடையே மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன. மேல் மாடியில் கோமலவல்லியும் அனந்தராமனும் படுத்து கொண்டிருந்தார்கள். கீழே கூடத்தில் வேலம்மாளும் லலிதாவும் படுத்து கொண்டிருந்தார்கள். எங்கும் ஒரே நிசப்தம், பயங்கரமான நிசை. வேலம்மாவுக்கு கோமலவல்லியை தொலைக்க என்ன வழி என்று மனதில் கொடிய நினைவு கோரதாண்டவம் புரிந்தது. வேலம்மாள் சிறிது கயின்னு அயர்ந்து விட்டாள். சரியாக இரவு 1:30 மணி. மேல் மாடியில் அயர்ந்து உறங்கிய கோமலவல்லி சிறுநீர் கழிப்பதற்காக மாடியை விட்டு இறங்கி வந்து தோட்டத்தின் கதவை திறந்து அங்குள்ள செடி அருகில் சென்று ஒதுங்கினாள். வேலம்மாள் மெல்ல எழுந்து போய் தோட்டத்திற்கு சென்றால் கிணற்றடியில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த பெண் உருவை கண்டாள். அவள் பெண்ணாக இருந்தும் பெண் பேயாக மாறிவிட்டாள். திடீரென்று பாய்ந்து அப்பெண்ணை கிணற்றில் தள்ளிவிட்டு பளிச்சென்று வந்து படுத்து கொண்டாள். விடியற்காலை வேலம்மாள் எழுந்தாள். அவள் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. கோமலம் தொலைந்தாள். இனி தன் மகன் லலிதாவை மணந்து கொள்வான் என்று பகல் கனவு கண்டாள். அடுப்படிக்கு சென்றால் வழக்கம்போல் கோமலவல்லி மகாலட்சுமியைப் போல் அடுப்பை மூட்டிக் கொண்டிருக்க கண்டாள். திடுக்கிட்டாள். ஆ, நான் இவளை ராத்திரி கிணற்றில் தள்ளினேனே, எப்படி பிழைத்தாள்? இது என்ன மாயம், என்ன மந்திரக்காரியா என்று திகைத்து நின்றாள். மாமி, கவலைப்படாதீர்கள், நான் இரவு தோட்டத்திற்கு சென்றேன். அதற்கு முன் தங்கள் அபிமானத்திற்கு உரிய லலிதா கிணற்றடியில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாள். இருளில் நான் என்று தாங்கள் நினைத்து லலிதாவைத்தான் கிணற்றில் தள்ளிவிட்டீர்கள். இந்த தகவல் வெளியே தெரிந்தால் தங்கள் ஆயுளுக்கே இறுதி உண்டாகும். நான் இதனை வெளிப்படுத்தினால் தாங்கள் போலீஸ் நிலையம் போக நேரும். நான் தங்களுக்கோ லலிதாவுக்கோ ஒரு கெடுதியும் புரிந்தேனில்லை. நீங்கள் இருவரும் அகாரணமாக என்னை உயிரோடு வதைத்தீர்கள். அதன் பயன் இதுதான். இனியாவது இக்கொடும் செயலை துறந்து நடந்ததை மறந்து இறைவனை நினைத்து வாழுங்கள் என்றாள். இவற்றையெல்லாம் வெளியிலிருந்து அனந்தராமன் கேட்டுக்கொண்டிருந்தான். தாயின் பேய்ச் செயலை நினைத்து அஞ்சினான். அநியாயமாக மனைவியை கொல்ல முயன்ற முயற்சி லலிதாவிற்கு மரணத்தை விளைவித்ததை நினைத்து வருந்தினான். வேலம்மாள் ஓடி கிணற்றில் பார்த்தாள். லலிதா பிணமாக மிதந்து கொண்டிருக்க கண்டாள். ஐயோ என்று அலறினாள், அழுதாள், உருண்டாள், புரண்டாள். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் கூடினார்கள். லலிதா இரவு தவறி கிணற்றில் விழுந்ததாக கதறினார்கள். உண்மை கடவுள்தான் அறிவார். லலிதாவின் உடல் நெருப்புக்குள் மறைந்தது. அத்துடன் கோமலவல்லியின் துயரமும் வேலம்மாளின் கொடுமையும் மறைந்தன. அன்று முதல் வேலம்மாள் கோமலவல்லியை அன்புடன் நேசித்தாள். கோமலவல்லியும் மாமியை பயபக்தியுடன் பூஜித்தாள். கோமலவல்லி மாமியையும் மணவாளனையும் அன்பாக உபசரித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை விளைவித்தாள். கோமலவல்லி முருகவேலின் திருவருளால் இனிது இன்புற்று வாழ்ந்தாள். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.